வெல்கம் டு அவர் சேனல். கோர்ட்டில் வாதம் போய்கிட்டு இருக்கு. பார்கவி இன்னும் வராமல் இருக்கா. சர்ச்சு கேட்குறாங்க, எங்கே பார்கவி எங்கன்னு கேட்குறாங்க. வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து. சர்ச்சு சொல்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ண முடியும், அதுக்கு மேலே போணுச்சுன்னா கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் அந்த ரவுடிகிட்டேருந்து தப்பிச்சு ஜீவன் இந்த பார்கவி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறா. ஆட்சிக்கு மருமகள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து சாட்சி சொல்கிறாங்க. ஜனனி, ஈஸ்வரி எல்லாரும் சொல்கிறாங்க. நந்தினி தான் அதில் ரொம்ப கோவத்தில் கதிரை கண்ணாபுண்ணான்னு திட்டிடுறா. இவங்களாம் மனுஷங்களே இல்லைன்றா அந்த குணசேகரன் தான் புருஷனையும் இந்த அறிவுகரசியும் சேர்ந்து அப்புறம் மனுஷனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லைன்னா சும்மா விடாதீங்க, தூக்கி உள்ள வைங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஞானம் எந்திரிச்சு வந்து எல்லாத்த போய் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறாரு. அவர் எந்திரிச்சு வரும்போது ரேணுகா இந்த ஆள் வந்து என்னத்த சொல்ல போறாருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன் ஒத்துக்கிற, எல்லாமே பண்ணது உங்க அண்ணனும் தம்பியும் தானே சொல்லி கோர்ட்லேயே எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. நானும் சொல்லிடுறாரு, அவன் என் பொண்டாட்டி மேடம் அப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிடுறான். அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு, இதனால போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கணும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. குணசேகர நல்ல மாதிரி உள்ள வேஷம் போட்டு வெளியில வந்து சும்மா காலர் தூக்கி விட்டு கெத்தா நின்றுகிட்டு இருக்காரு. அவன் ரேணுகா அவனால் அதை ஏற்றுக்கவே முடியாதுல. இதோட எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. மருமக கொடுக்க போகும் அடுத்த அடி என்ன ப்ரொமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் பயங்கரமான அடின்னு தான் ஜனனி சொல்லியிருப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.